அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். உங்களுக்குள்ளே ஒளி வீசிக் கொண்டிருக்கின்ற இறைவனை நான் வணங்குகிறேன். தெய்வ ஸ்வரூபங்கள்னு சொன்னாங்க. யார? மனிதர்களே. விவேகானந்தர் அவர்கள் மனிதர்களை அழைப்பதே தெய்வ ஸ்வரூபிகளே என்றுதான் அழைப்பார். சொரூபம் என்ன? இறைவனை போல இருக்கின்ற மற்றொரு உருவம்னு பேரு. ஆனா நம்ம இறைவனை போல மற்றொரு உருவமா இருக்கிறோமா ஆன்றது சந்தேகம்தான். அதை நீங்களே தெரிஞ்சுக்குங்க. இப்போ வரும் இறந்தவரை பற்றி நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஆமா குருஜி, என் வீட்டுக்கார் இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, என் மனைவி இறந்து 2 வருஷம் ஆயிடுச்சு, என்னுடைய தாய் இறந்து 5 வருஷம் ஆயிடுச்சு, என்னுடைய தகப்பன் இறந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, என்னுடைய பிள்ளை இறந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. இதை நினைத்து நினைத்துதான் நாள்தோறும் நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். சொல்றேன்ல, வருத்தப்பட்டு தானே ஆகணும் குருஜி, வேதனைப்பட்டு தான் ஆகணும், கவலையோடு தானே இருக்கணும், அதுதானே மனித இயல்பு இப்படின்னு சொல்றீங்க. ஆனா நீங்க வேதனைப்படுவதையோ கவலைப்படுவதையோ துன்பப்படுவதையோ இறந்து போனவர் அதை தான் எதிர்பார்க்கிறாரா? நீ வேதனையோடு இருக்கிறியா இல்லையா? நீ துன்பத்தோடு இருக்கிறியா இல்லையா? என்ன நினைத்தபடி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா இல்லையா என்று அவர் எதிர்பார்க்கிறாரா? அது தெரியல குருஜி. அவர் நீங்கள் வேதனையோடு இருந்தால் அவரும் வேதனையோடு தான் இருக்கிறார். நீங்க கவலையோடு இருந்தா அவரும் கவலையோடு தான் இருக்கிறார். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால், சந்தோஷமாக இருந்தால் அவரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறார்கள். உங்ககிட்ட என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுது? உன்னுடைய செயல் எப்படி இருக்கிறது? உன்னுடைய மனம் எதையெல்லாம் நினைத்து சந்தோஷம் அடைகிறது? இதே நிலைதான் அந்த ரிஃப்ளெக்ட் ஆனது, அந்த மனத்தினுடைய நிலையினுடைய அதிர்வு அலைகளானது அவரை போய் சேர்ந்து அதே நிலையை அவரை அடைய செய்கிறது. இறந்தவர் யாரும் நீங்க கஷ்டப்படணும், துக்கப்படணும், வேதனைப்படணும், கவலைப்படணும்னு நினைச்சு கூட பார்க்கல. அங்கே இருக்கிற ஆத்மாக்கள் என்ன சொல்லுது? இவங்க ஏன் துக்கப்பட்டு இருக்கிறாங்க, ஏன் கவலைப்பட்டு இருக்கிறாங்க, ஏன் வேதனையில் இருக்கிறாங்க, அதுவே என்னை வேதனைக்கு உள்ளாக்குகிறது என்று அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். நம்முடைய சடங்குகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சடங்குகளுடைய உள்ளார்ந்த விஷயங்கள், கருத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துக்கத்திலிருந்து வெளிவருவதற்குண்டான செயல்களைத்தான் அந்த சடங்குகள் செய்கிறது. பா, எத்தனை நாளைக்கு நீ துக்கத்தில் இருப்ப, துயரத்தில் இருப்ப, வேதனையில் இருப்ப, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குதுப்பா. அதனால அதுல இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய சில நன்றி கடன்களை செய்துட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ மறுபடியும் சகஜ வாழ்க்கைக்கு நீ வந்து விடு. நீ வாழணும், உன்னை நம்பி இருக்கிறவர்களை வாழ வைக்கணும். இதுதான் சடங்குகளுடைய உண்மையான தாத்பரியம். ஆனா எத்தனை பேர் அதை புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க? கிடையாது. ஏன்னா சடங்கு ஏன் செய்யறோன்னே நமக்கு தெரியல. இந்த சடங்குகள் எல்லாம் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக தான் செய்யப்படுகிறது. சாந்தின்னா என்ன? அமைதி. அவர்களுடைய ஆன்மா அங்கே அமைதி அடைந்தால்தான் அவர்கள் அடுத்த நிலைக்கு போவாங்க. இல்லைன்னா அது வரைக்கும் நீங்க அவங்க என்ன பண்ணி பிடிச்சி வச்சிருக்கீங்கன்னா,
பலூனை கயிறுல பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய வேதனையிலும் கவலையிலும் துக்கத்திலையும் அவரை உங்களுடைய துக்க அலைகள்ல சிறைக்குள்ள அவரை வச்சிருக்கிறீங்க. இந்த சிறைக்குள்ள அவர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஆன்ம விடுதலையே கிடைக்காது. ஆன்மா சாந்தி அடையவே அடையாது. இதையே புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. சில நாட்களுக்கு அனுஷ்டிக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஏன்னா மனிதன் பந்த பாசத்துல கட்டுப்பட்டவன். அதுல இருந்து அவன் வெளியே வந்துட்டா அவன் ஞானி ஆயிடுவான், அவதாரமா மாறிடுவான். ஆனா அது யாரோ கோடியில ஒருத்தருக்குற அந்த நிலை வருகிறது. மற்றவங்க எல்லாம் எதிர்க்க இருக்கிறோம். பந்த பாசத்தில் கற்றுன்று அதுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம். இந்த பந்த பாசம் தான் அவங்களை என்ன பண்ணுது? ஐயோ போயிட்டாரே, எங்களை விட்டு போயிட்டாரு, எங்களை விட்டு போயிட்டாலே, நான் எப்படி வாழ்வேன் உங்களை பேச வைக்குது. சரி, ஒரு வருஷமா நீங்க வாழாதையா இருக்கிறீங்க? வாழ்ந்துட்டு தானே இருக்கிறீங்க. சாப்பிடாத இருக்கிறீங்களா? தூங்காத இருக்கிறீங்களா? உங்க அன்றாட நடவடிக்கைகளை செயல்களை செய்யாத இருக்கிறீங்களா? இல்ல ஒரு ஆண்டு காலமாக இறந்தவர் இறந்த நாள்ல இருந்து இன்றைய நாள் வரைக்கும், அது 3 மாசமா இருக்கட்டும், 6 மாசமா இருக்கட்டும், 1 வருஷமா இருக்கட்டும், 2 வருஷமா இருக்கட்டும், சாப்பிடவே இல்லையா? நீங்க தண்ணி குடிக்கவே இல்லையா? தூங்கவே இல்லையா? குளிக்கவே இல்லையா? இதெல்லாம் செய்யறீங்கல்ல. அப்போ இதெல்லாம் நித்திய கர்மங்கள் என்று சொல்லக்கூடிய இதையெல்லாம் செய்யறதுக்காக தான் சடங்குகள் உங்களை மறுபடியும் அந்த வாழ்க்கைக்கு இயல்புக்கு அது இறைவன் வச்சு கட்டல. இறைவனுடைய லா. அவர் இறந்துதான் ஆகணும்னு இருக்கு. அவர் தேதி முடிஞ்சு போச்சு, அவர் முடிஞ்சிட்டாரு. ஆனா நீ வாழ வேண்டிய நாட்கள் இருக்கிறது. உனக்காக இல்லைன்னா கூட உன்னை நம்பி இருப்பவர்களுக்காக நீ வாழணும். மறுபடியும் உன் வாழ்க்கையில் நீ ஓடணும். அதற்குண்டான தைரியத்தையும் மனப்பக்குவத்தையும் கொண்டு வந்து விட்டு இருந்த வரைக்கும் எங்களுக்கு நல்லா இருந்தாருங்க. ஆனா போயிட்டாரு, என்ன பண்றது? ஆனா அவர் போகல, இப்ப எங்க கூட இருக்கிறார் என்ற ஒரு ஆத்ம திருப்தியோடு அவர் எங்களோட தான் இருக்காரு, எங்கேயும் போல. அவர் எங்களோட இருக்கும்போது நாங்க அழுது அவர் அழுவார் இல்ல, நாங்க வேதனைப்பட்டா அவரும் வேதனைப்படுவார் இல்ல. அப்ப அவரு இறந்ததும் சந்தோஷமா இருக்கணும்ல, ஆனந்தமா இருக்கணும்ல. அதுக்காக நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டோம். அப்ப அவரும் சந்தோஷமா ஆன்ம சாந்தி அடைவார், அடுத்த நிலைக்கு போவார் என்ற ஒரு ஞானம், ஒரு தெளிவு உங்களுக்கு வந்துவிட்டால் இந்த துக்கத்திலிருந்து, கவலையிலிருந்து, வேதனையிலிருந்து, துயரத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதுதான் வேதகால ரிஷிகள் காலம் கொண்டு மனிதர்களுக்கு கூறி வருகிற தத்துவங்களும் உண்மைகளும் ஆகும். இதை புரிஞ்சுக்குங்க. புரியலன்னா நீங்களும் முடக்கப்பட்டு விடுகிறீர்கள், உங்களை நம்பி இருப்பவர்களும் முடக்கப்பட்டு விடுகிறார்கள். நீங்க மட்டும் கெட்டு போறதில்லாத உங்களை நம்பி இருக்கிற அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையையும் நீங்கள் கெடுப்பதற்கு ஒரு காரணக்கர்த்தாவாக மாறிவிடுகிறீர்கள். அவர் உங்ககிட்ட உள்ள இருக்கிறார் என்ற ஒரு தைரியத்தோடு வாழ்க்கையை நடத்தி வாருங்கள். சந்தோஷமா இருப்பதற்காக தான் இறைவன் மனிதனை படைத்து இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சந்தோஷம்.